ஊழல் நாயகன் சக்கரபாணி அவர்கள் அவரோட தொகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கப்பட்டி பஞ்சாயத்து கனவாப்பட்டி ஊரில் வாய்க்கால தூர் வாரதா சொல்லி 6,26,000 ரூபாய்க்கு ஒரு வேலை செஞ்சுருக்கோம், தூர் வாரி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்துட்டு நான் பிடிஓ கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது பிடிஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், செஞ்சது மட்டும் இல்லாமல் 1983 மனித சக்திகளை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனித சக்தினா என்னன்றதை வந்துட்டு சிவில் படிக்கக்கூடிய பசங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இப்போ இந்த இடத்த வந்து தூர் வாரினது யாருன்னா, போன வருஷம் இங்கே வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்துச்சு இந்த ஊரில் கனவாப்பட்டியில் ஜூன் மாதம். இங்கே ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களுடைய கை காசில் இந்த ஆர்ச் போடுறாங்க. அந்த ஆர்ச் நல்லா காட்டுங்க. ஊர் பொது செலவுல தான் ஆர்ச் போடுறாங்க. இந்த பக்கத்தில் பிக்க ஊர் பொதுமக்கள் அவங்களோட கை காசு செலவு பண்ணி தான் ஆர்ச் போட்டிருக்காங்க, இதெல்லாம் சுத்தம் பண்ணாங்க. ஆனா அமைச்சர் சக்கரபாணி என்ன சொல்றாரு, இதை நான் தான் இங்க வாய்க்கால தூர் வாரினேன், அதுக்கு 1983 மனித சக்திகளை பயன்படுத்தியிருக்கின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க, ஊர்க்காரங்க கனவாப்பட்டிக்காரங்களா போய் சொல்றாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, மனித சக்திகளை பயன்படுத்தி இங்க வாய்க்கால தூர் வாரி இருக்கிறதா சொல்றீங்க. கண்ணு கட்டின தூர வரைக்கும் எங்கேயுமே வாய்க்கால காணமே. இங்க வாய்க்கால் போகுதா பாருங்க. கண்ணு கட்டின தூர வரைக்கும் எங்கேயாவது வாய்க்கால் போயிருக்கா? போன வருஷத்துக்குள்ள யாராவது வந்து வாய்க்காலை திருடிட்டு போயிட்டாங்கன்னா அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் கோழி குஞ்சு காணாம போனதுக்கெல்லாம் பாஜக காரங்க மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் கேஸ் போட தெரிஞ்ச சக்கரபாணி அவர்கள் இவ்வளவு பெரிய வாய்க்காலை ஏதோ ஒரு அயோக்கிய பகை அமைச்சர் சக்கரபாணி இருக்கிற ஊர்லயே வந்து திருடிட்டு போயிருக்கானா? அதுக்கு நடவடிக்கை எடுப்பாரா? கனவாப்பட்டி ஊர்க்காரங்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க கை காசு போட்டு செலவு பண்ண ஒரு இடத்துக்கு அமைச்சர் சக்கரபாணி பேர் வாங்கிட்டு போறாரு. நீங்க சிந்திச்சு வாக்களிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க சக்கரபாணிக்கு வாக்களிச்சீங்கன்னா இதே மாதிரிதான் எல்லா ஊர்லயும் பண்ணுவாரு.